ஒரு ஊர்ல பூஜாங்கிற பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப ஏழை பெண். அதே ஊர்ல தேஜாங்கிற பொண்ணு இருந்தா. அவங்க அம்மா ஒரு பிசினஸ் மேன், அவங்க அப்பாவும் ஒரு பிசினஸ் மேன், ரொம்ப பணக்காரங்க. ஆனா பூஜாவோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி. பூஜாவோட அம்மா தேஜாவோட வீட்டுல வேலைக்காரியா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஒரு நாள் பூஜா தேஜா கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா. அப்போ தேஜா சொன்னா, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இன்னும் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, நீ போயிடு அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினேன். அவகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு, அவகிட்ட இருக்கிற பொம்மைகளை எல்லாம் கொண்டு வந்து பூஜா கிட்ட காட்டி பூஜாவை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் தேஜாவுக்கு பர்த்டே வரப்போகுது. அதனால தேஜாவோட அம்மா கிட்ட தேஜா கேட்டுட்டு இருந்தா, அம்மா எனக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் மேக் பண்றேன், நீங்களே மேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ எஸ் அப்கோர்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறான் அவன் அம்மா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறான். அதே போல தேஜா போய் அவங்க அப்பா கிட்ட எனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா டாடி அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் அவங்க அப்பா, ஆமாம்மா நீ என்னோட ஸ்பெஷல் பிரின்சஸ் ஆச்சு, கண்டிப்பா உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கண்டிப்பா வரும் சரியா அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் தேஜாவோட அம்மா தேஜாவோட பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நீ எடுத்துட்டு போன பூஜாவோட அம்மா கிட்ட கொடுக்க, அது சரிம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கி விட்டாங்க பூஜாவோட அம்மா. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து, இங்க பாரு உன்னோட ட்ரெஸ் தான் அப்படின்னு பூஜா தேஜா கிட்ட சொல்ல, ஓ அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அல்டாப்பா பதில் சொல்லிட்டு போனான். அவளோட பிறந்தநாள் பக்கத்துல வரப்போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொன்னா. அதே மாதிரி பிறந்தநாள் இப்படி கொண்டாடலாம் அப்படி கொண்டாடலாம்னு கனவும் கண்டுட்டு இருந்தா. ஆனா பூஜாவுக்கும் அதே நாள்லதான் பர்த்டே. ஆனா அவன் அந்த மாதிரி எல்லாம் எந்த பில்டப்பும் கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் பூஜாவோட அம்மாவும் அப்பாவும் உன்னோட பர்த்டேக்கு என்ன கண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பூஜா யோசிச்சுட்டு, அப்பா என்கிட்ட செருப்பு தான்ப்பா இல்ல, எனக்கு ஒரு நல்ல செருப்பா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பூஜாவோட அப்பாவும் பர்த்டே அன்னைக்கு செருப்பை வாங்கிடுறாரு. அந்த அன்னைக்கு தேஜாவோட பர்த்டேவும். ஆனா தேஜாவோட வீட்டுல அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. ரெண்டு பேருமே போன்ல நாங்க வெளி வேலையா போயிருக்கோம், வர்றது சாயந்தரம் ஆகும், நீ பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இரு, நாங்க ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துடுறோம்னு சொல்றாங்க. அப்போ தேஜாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறான். அவங்க அப்பா போன் பண்ணி, இல்லை எனக்கு வர முடியாதுமா, முக்கியமான வேலையா லண்டன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வீட்டுல வேலை செய்யறாங்கன்னா, பரவாயில்லம்மா நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு மனசை கேட்கிறா. ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, பார்ட்டியும் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அப்பா அம்மாவை மட்டும் காணும். இவளுக்கு ரொம்ப சங்கடம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. தேஜா ரொம்பவும் சங்கடப்பட்டு அழுதான். ஆனா பூஜாவோட அம்மாவும் அப்பாவும் பூஜா கூடயே இருந்து அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. சரிங்க, இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, காசு பணத்தை விட நம்ம குடும்பமும் குழந்தைகளும் தான் முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. காசுனால எதை வேணாலும் வாங்கிடலாம், ஆனா குழந்தைகளோட ஏக்கத்தையும் அன்பையும் நம்ம அதுக்கு விலையே கொடுக்க முடியாதுங்க. அதனால நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்கறோமோ அதே அளவுக்கு நம்ம முதியவர்கள் ஆனா அவங்க நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.